நண்பர்களே, இப்போ வந்து இந்தியன் ஃபேன்ஸ் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேன்ஸ் வந்து ஒரு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம் உன் பெயர் சொல்லும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து வெறும் ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல, மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். ஷார்பஞ்ச் ஸ்டாப். எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஏஷியா கப்கான இந்தியாவுடைய ஸ்குவாட் வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 15 மெம்பர் ஸ்குவாடு. ஸோ அந்த ஸ்குவாடை பத்தின எங்களுடைய கருத்துக்கள், அதுல வந்து யார் யார் எந்தெந்த முக்கியமான பிளேயர்ஸோட பேர் வந்து விடுபட்டு போயிருக்கு, எந்தெந்த எடுபட்ட பேர்லாம் வந்து உள்ளார இருக்குது, இந்த ஸ்குவாட் நல்லா இருக்கா இல்லையா, இதுல இருந்து பெஸ்ட் 11 எங்களால என்ன எடுக்க முடியுன்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வணக்கம் மக்களே. ஸோ நைட்டு 1 மணிக்கு உட்காந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக வச்சு லைக் போட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்குவாடை வந்து நான் வந்து படிச்சிடுறேன். ஸ்குவாடை படிச்சா தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரியகுமார் யாதவ் கேப்டன். அங்க அதுக்கப்புறம் தான் தம்பி உங்களுக்கு அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி சுப்மன் கில் வருவார்னு எதிர்பார்த்தோம். ஆனா வைஸ் கேப்டனா வருவார்னு யாருமே எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்க்கல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, அக்சர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங். சோ இந்த மாதிரி வந்து 15 பேருக்கான ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம ரிசர்வ்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிரசீத் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், ரியான் பராக், யசஸ்வி ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜுரேல். சோ இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம் ஏஷியா கப்கான ஸ்குவாடு. ஸோ முதல்ல வந்து இந்த மெயின் 15 தான் நம்மளுடைய ஃபோக்கஸ். ஸோ இந்த ஸ்குவாடை படிச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது எந்தெந்த பேர்லாம் வந்து விடுபட்டு போயிருக்குச்சா, இது என்னடா அப்படின்ற மாதிரி உனக்கு தோன்றது, இல்ல எந்த பேர்லாம் வந்து உனக்கு இவன் ஏன்டா உள்ளார வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அந்த அதிர்ச்சிகளை ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி விஷயங்களை பத்தி பேசுவோம். சொல்லுங்க, அதிர்ச்சி நம்பர் 1. அது அன்டவுட்லி வந்து சுப்மன் கில்லோட இன்க்ளூஷன் தான். நான் இன்க்ளூஷன்லயே வந்து இதாதான் பார்த்தேன், ஒரு மாதிரி ஷாக்கா தான் பார்த்தேன். சரி ஓகே, டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருந்திருக்காரு, மேபி அந்த டச் ஐபிஎல்லையும் நல்ல டச்ல இருந்தாரு, நான் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்தாரு ஐபிஎல்ல. ஸோ மேபி அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கும், ப்ளீஸ் ஒரு லைக் ஒரு பேக்கப்பாவது வச்சுப்பாருன்னு பார்த்தா வைஸ் கேப்டன் போட்டா அப்ப அவர் கண்டிப்பா உள்ள ஆடிதான் ஆவாரு. கண்டிப்பா உள்ள ஆடுவாரு, கண்டிப்பா ஓப்பனிங் ஆடுவாரு. ஓப்பனிங் இல்ல, ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. ப்ரெடிக்ஷன் கிங் வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்றோமா, கண்டிப்பா ஒரு ஓப்பனிங் தான் ஆடுவாரு. நட்டிப்பு அரக்கன். சரி, நம்ம அந்த 11க்கு நம்ம அப்புறம் வருவோம். சோ சுப்மன் கில்லோட இன்க்ளூஷன் எனக்கு வந்து அதிர்ச்சி. வைஸ் கேப்டன் அத விசி அப்படின்னு போட்டாருங்க பாரு, பக்கத்துல ஒரு பேட்ஜ், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. சோ அது ஏன்னா பல டிசர்விங்கான பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்க, வைஸ் கேப்டன் பண்றதுக்கா இருக்கட்டும், வெளியவே இருக்காங்க. வெளியவே இருக்காங்களா? வெளியே இல்லாதவங்களே இருக்காங்க. அல்டி சொல்றானே யாரா இருக்கும்? கப்பு தூக்கி கொடுக்க வேண்டிய ஒருத்தர், ஐபிஎல் கப்பு தூக்கி கொடுக்க வேண்டிய ஒருத்தர் ஒரு கேப்டன் மெட்டீரியல் வெளியே இருக்காரு. யார் அது? ரியான் பராகா. திடீர் தளபதி, திடீர் பிபிகேஎஸ் மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். அவர் ஸ்குவாட்ல இல்ல. ரைட். அது வந்து எனக்கு ரொம்ப ஏமாற்றத்தின் உச்சத்துக்கு ஆயிடுச்சு அவர் இல்லாதது. அட்லீஸ்ட் ஐ தாட் லைக் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு உள்ளேயாவது எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அவர் இல்ல. ரெண்டாவது அதை பத்தி நான் கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லுங்க. அது வந்து கன்ஃபார்ம் நம்பர் 5ன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவரை விட பெஸ்ட் நம்பர் 5 வந்து இப்போதைக்கு வேற யாருமே கிடையாது. இப்போ இருக்க ஸ்குவாட்லயுமே அந்த நம்பர் 5 ஸ்பாட் தான் வந்து ரிங்கு சிங்கா, ஜிதேஷ் சர்மாவா, சிவம் தூபேவான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்குது. எஸ், இவங்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான், பட் நாட் அப் டு த லெவல் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர். அதுவும் லாஸ்ட் ஐபிஎல்ல அவர் கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவர் விளையாட விதமா இருக்கட்டும், அவருடைய கான்பிடன்ஸா இருக்கட்டும், டொமஸ்டிக்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் எங்கெங்கெல்லாம் அவர் போறாரோ எல்லா இடத்துலயும் வந்து அவருடைய கால் தடத்தை பதிச்சுட்டு தான் வராரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா உள்ள இருந்திருக்கணும். அவர் 11th இருக்காரு இல்லன்றதெல்லாம் அடுத்த டிபேட். அந்த 15 மெம்பர் ஸ்குவாட்ல நீ த்ருவ் ஜுரேலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற, ஐ மீன் சிவம் துபேக்கு ஃபார்ம்லே இல்ல, சிவம் துபேக்கு சான்ஸ் கொடுக்குற, ஐபிஎல் எனக்கு இன்னும் அதிர்ச்சி தான் ஃபார்ம்ல இல்லாத ரிங்கு சிங்க்கு சான்ஸ் கொடுக்குறன்றப்போ கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளாத இருந்திருக்கணும். ஸோ அதுதான் வந்து அடுத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஹி இஸ் ஆல்சோ கேப்டன்சி, ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா, ஒரு பேட்ஸ்மேனா, ஒரு டீம் வந்து ஒரு மிகப்பெரிய சரிவுல இருக்கிறப்போ அதுல இருந்து தூக்கிட்டு வர மாதிரி ஒரு பிளேயரா அவர் வந்து எல்லா இடத்துலயும் அவர் வந்து பயங்கரமான யூஸ்ஃபுல்லான பிளேயரா இருந்திருப்பாரு. ஸோ அவர் இல்லாத மிகப்பெரிய அதிர்ச்சி. சரி, அடுத்ததுக்கு வாங்க. மூன்றாவது அதிர்ச்சி வந்து எனக்கு, நான் ஒரு சைடு பயந்துட்டு இருந்தேன், திலக் வர்மாவை தூக்கிட்டு தான் சுபன் கில உள்ள பேசுற மாதிரி பேச்சுகள் அடிபட்டு நம்மளுக்கு நிறைய நியூஸ்
வந்துட்டு இருந்தது. கிரிக் பஸ்ல கூட பார்த்தேன் அந்த மாதிரி. நல்ல வேலை அவர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே. எனக்கு வந்து இன்னொன்னு ஷாக்கா இருந்தது வந்து சிவம் தூபே தான். சிவம் தூபே வாஸ் நாட் அப் டு த மார்க் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாரு. எனக்கு அது மட்டும் அவருக்கு பதிலா நம்ம வேற யாராவது எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் அதே சிவம் தூபே ஒரு ஒரு 1 or 2 hours போடக்கூடிய ஒரு பிளேயரா இருந்திருந்தாரு அப்படின்னா அவருடைய இன்க்ளூஷன் வந்து இன்க்ளூஷன் கரெக்ட். ஆனா அவர் வந்து லாஸ்ட் ஐபிஎல் சென்னை வந்து சுத்தமா யூஸ் பண்ணவே இல்ல. அண்ட் அண்டர் லைக் ஸ்கையோட கேப்டன்சி சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, அவர் பெருசா பவுலிங் வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லை. அவர் வந்து இம்பாக்ட் பிளேயர் தான் பாத்துட்டு இருந்தாங்க. வருவாரு, 4 ஓவர் பேட்டிங் ஆடுவாரு, உள்ளார போயிடுவாரு. சோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்படி சிவம் தூபே பத்தி சொல்றப்போ அதே மாதிரி இந்த பிளேயரோட இன்க்ளூஷன் எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. ரிங்கு சிங் ஐபிஎல்லயும் ஃபார்ம்ல இல்ல, அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் இதுலயும் ஃபார்ம்ல இல்ல. ஈவன் நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோலயும் வந்து நீ வந்து ரிங்கு சிங் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா, நான் வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது, இருக்கவே கூடாது இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா அவருடைய ஃபார்மும் சரி, அவரோட கான்பிடன்ஸும் சரி ஆல் டைம் லோல இருக்குது. எஸ், அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஒரு உள்ளார வந்தப்போ அந்த ரோஹித் சர்மா கூட சேர்ந்து பங்களாதேஷ் கூட நினைக்கிறேன் அந்த இன்னிங்ஸா இருக்கட்டும், ஒரு சில இன்னிங்ஸ் தான் அடிச்சு கொடுத்தாரு. பட் இப்போ வந்து சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நம்ம பேசிட்டு இருக்க சமயத்துல இப்போ இந்த ஸ்குவாட்ல இருந்து இப்ப 11 எடுக்கிறாங்க, இப்ப நம்ம சொல்ற அதே ரிங்கு சிங்கோ இல்ல சிவம் துபே உள்ளார வந்து ஆடிட்டாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே ஹாப்பி தான். அது எப்போ வேணா நடக்கும். ஆனா இப்போ ஃபார்ம்ல இல்லாத பிளேயரே வந்து நம்ம நம்புறோம், ஓகே அடிச்சிருவாங்கப்பா நம்பிட்டு இருக்கப்போ நல்லா இருக்க பிளேயர் ஏன்டா உள்ளார எடுக்க மாட்டேங்கிறதா எங்களுடைய ஒரு இதுவா இருக்குது. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பேசுறோம். ஸோ அப்படி இருக்கப்போ ரிங்கு சிங் ஏன் எடுத்தாங்கன்றது எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. எனக்கு இருக்கு ஸ்குவாட்ல, இஸ் நாட் அ விக்கெட் கீப்பர், இஸ் நாட் அ லைக் ஒரு ஃபினிஷர் மாதிரி கூட இல்ல. ஸோ அப்படி இருக்கப்போ எனக்கு அது வந்து அதிர்ச்சியா இருந்துச்சு. உனக்கு அது கண்டிப்பா அதிர்ச்சியா இருந்திருக்காது அந்த விஷயம்? எனக்கு இல்ல, எனக்கு அவர் இருக்கிறது தான் பெட்டர்னு தோணுச்சு. இன்னொரு அதிர்ச்சி வந்து எனக்கு இது வந்து ஆக்சுவலா டீமுக்கு நல்லதுதான், பட் நான் எதிர்பார்க்கல. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இவங்க ஸ்குவாட்ல எடுப்பாங்க, அவருக்கு ரெஸ்ட் தந்துருவாங்க இந்த சீரீஸ் ஃபுல்லான்றதான் நான் நினைச்சேன். இந்த ஏசியா கப்புன்றது வந்து ஓகே, ஒரு பெரிய இதுதான், காம்படிஷன் தான், பெரிய கப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இந்த இது லைக் ஒரு ரெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு, இப்பதான் டெஸ்ட்ல இருந்து வந்திருக்காரு, ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த சீரீஸ்ல இருந்து அவர் ஆடுவாரு அப்படின்னு நான் நினைச்சேன். அடுத்து ஓடி சீரீஸ்ல இருந்து ஆடுவாருன்னு நான் நினைச்சேன். பட் அவர் உள்ள வந்தனால முகமது சிராஜ் மாதிரியான ஒரு பிளேயரை ரிசர்வ் பிளேயர்ல கூட வைக்க முடியாத மாதிரியான போயிடுச்சு. நீங்க ரிசர்வ் பிளேயர் தப்பு பண்ணாரு, ரிசர்வ் பிளேயர் மாதிரி வைக்க முடியாது, ரிசர்வ் பிளேயர் மாதிரி வைக்க முடியாத நிலைமைக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹர்ஷித், செல்ல பிள்ளை ஹர்ஷித் தான் காரணம். ஏன்னா என்ன இன்னும் அப்படியே தொங்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்றது எனக்கு புரியல. ஓகே, இன்டர்நேஷனல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானா? இல்ல. நீங்க ரிங்கு சிங்க்கு சொல்ற அதே கேடரை தான் நான் திருப்பி சொல்றேன். இதுல இன்டர்நேஷனல்ல பெர்ஃபார்ம் பண்ணானா? இல்ல. ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணானா? இல்ல. எதுலயுமே பெர்ஃபார்ம் பண்ணல. டெஸ்ட் ஸ்குவாட்லயும் எடுத்து வச்சாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவனை. உள்ள எதுவுமே ஆடல. ஆடின டெஸ்ட் சீரீஸும் நல்லா ஆடல. இப்ப என்ன பண்ணலாம்? இவர் எதுக்கு இப்ப உள்ள இருக்கணும்? ஹர்ஷித் ராணா கடந்த ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிரசித் கிருஷ்ணா டாப் விக்கெட் டேக்கர் அவர் தான். அண்ட் ரீசெண்ட் டெஸ்ட் சீரீஸ்லயும் அவர் இருந்து கடைசி ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல இம்ப்ரூவும் பண்ணிட்டாரு. அவரு ரிசர்வ்ல இருக்காரு, ஹர்ஷித் ராணா மெயின் 15ல இருக்காரு. இதுதான் அததான் சொல்றேன். அதுக்கு காரணம் செல்ல பிள்ளை ஹர்ஷித் ராணா தான் சொல்றேன். எனக்கு வந்து ஆஃப்டர் ஸ்ரேயஸ் ஐயருடைய இன்க்ளூஷன் இல்லாம போச்சுல்ல, அதுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய கடுப்பு எரிச்சலை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஹர்ஷித் ராணாவுடைய இன்க்ளூஷன் தான். லைக் நமக்கு நான் அதான் சொல்றேன், நான் அந்த ஸ்குவாடு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்றப்பே சொல்லியிருந்தேன், என்னோட ஸ்குவாட்ல அவர் இருந்திருக்க மாட்டார், பட் கம்பீர் ஸ்குவாட்னா கண்டிப்பா ஹர்ஷித் ராணா இருப்பாரு அப்படின்னு. நம்ம வந்து கலில முதுன்னு சொன்னோம், அன்சுல் கம்போஸ் சொன்னோம், என்னென்னமோ பேர்லாம் சொன்னோம் நம்ம, ஆனா ஹர்ஷித் ராணா தான் இருப்பாரு. இவர் வந்து ஹர்ஷித் நீ வேணா இன்னமும் இப்போவும் பாரு, எப்படி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நினைக்கிறேன், ஹர்ஷிதீப்புக்கு முந்திட்டு போய் ஹர்ஷித் ராணா ஆடினார்ல, இந்த டைம் நடந்தா அதுக்கு வந்து ஆச்சரியப்படுறதே கிடையாது. ஹர்ஷித் ராணா 11ல ஆடினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சோ இது ஒரு விஷயம். He can't replace any bowlers there until and unless they are going for three paces. ஹர்ஷிதீப்புக்கு பதிலா ஆடுவாரு போக மாட்டாங்க. பும்ரா அண்ட் ஹர்ஷித் ராணா ஆடுவாங்கன்ற நானு. ஆனா என்னன்னே போங்க. அடுத்து எனக்கு வந்து இன்க்ளூஷன் இல்லாதது வந்து எஸ், அவருக்கு நான் போன ஸ்குவாட்ல வந்து இவர் இருந்தா பேலன்ஸ் இருந்திருக்கும் நான் நினைச்சேன். பட் வந்து அவர் வந்து இப்ப வந்து ரிசர்வ்ல இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர். இப்போ அவர் இல்லாதது இந்த 11ல வந்து ஒரு பயங்கரமா அந்த ஒரு 8th ஸ்பாட்ல வந்து பயங்கரமா ஒரு குழப்பம் இருக்குது. எப்படின்னா அது நம்ம 11th படிக்கிறப்போ வருவோம். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்களுடைய வழக்கமான அந்த ஒரு 8 வரைக்கும் பேட்டிங் ஆடுற மாதிரியும் இல்லாம ஒரு 6 பவுலர் மாதிரியும் போக முடியாம அப்படியே 2 கண்டனா தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் இல்லாதது வந்து ஒரு சின்ன குறையா நான் வந்து பாக்குறேன். ஸோ அது இல்லாம நீ வந்து சிராஜ் சொன்னது, சிராஜ் மேபி டிராப் பண்ணிருக்க மாட்டாங்க. மேபி எப்படின்னா அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். மேபி அவர் டெஸ்ட் சீரிஸ் ஆடி முடிச்சுட்டு வந்திருக்காரு, மேபி அந்த ஒரு ரீசனும் இருக்கலாம்.
அப்படி இருந்தா ஓகே, பட் அப்படி இல்லாம டிராப் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு மோசமான விஷயம். அடுத்தது பார்த்தா அப்படின்னா அவ்வளவு நல்லவன்லாம் இல்லையே. இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா சுப்மன் கில் வந்து மேபி ஓப்பனரா ஆடுறாரு அப்படின்னா அவர் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனரா தான் ஆடுவார். அவரோட பொசிஷன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாரு. ஏன்னா அதுல தான் வந்து ஐபிஎல் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லெவன்ஸ் பேசும்போது பேசிக்கலாம் விடுங்க. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, சப்போஸ் அவர் ஓப்பனரா தான் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓவர் சஞ்சு சாம்சன் அப்படின்னா கடைசி ஐபிஎல் நல்லா விளையாடிருக்காரு. அஃப்கோர்ஸ் சூப்பரா விளையாடிருக்காரு. அண்ட் வந்து ரீசெண்ட் டெஸ்ட் சீரிஸ்லயும் நல்லா விளையாடிருக்காரு. அதே யார்ட் ஸ்டிக் தான் ஜெய்ஸ்வாலுக்கும் போயிருக்கணும். ஏன் ஜெய்ஸ்வாலை எடுக்கலை? எனக்கு அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படி பார்த்தா எனக்கு இருக்கிறதுலே பெரிய கடுப்பு சாய் சுதர்சன் உள்ள எடுக்காதது, ரிசர்வ்ல கூட வைக்காதது. கேஎல் ராகுல் ஏன் எடுக்கலை? 2 வருஷமா அந்த டாப் 5 லிஸ்ட்ல வந்துகிட்டு இருக்காரு. இந்த வருஷம் ஆரஞ்ச் கேப் வின்னர் ஆயிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நீங்க T20 ஸ்குவாட்ல கூட எடுக்கல. சரி ஸ்குவாட் கூட வேணாம், ரிசர்வ்லயாவது எடுத்து வச்சிருக்கியா? எதுவுமே இல்லனா அப்புறம் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணி நீ எப்படி ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணி டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ் எடுத்துட்டு இருக்கிற? டெஸ்ட் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்றவன எடுத்து ஐபிஎல் இதுல போட்டுட்டு இது T20 இன்டர்நேஷனல்ஸ்ல போட்டுட்டு இருக்கிற. என்ன பண்றன்னு ஒண்ணுமே புரியல. நாங்க அப்படிதாங்க மாத்தி இல்ல நீ சுப்மன் கில்ல வந்து நீங்க ஆல் ஃபார்மட் கேப்டனா மாத்துறதுக்கான ஒரு சான்ஸ் எடுக்கிற, அதை நான் தப்பு சொல்லல. பட் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் வெளியே உட்கார்ற அளவுக்கு அங்க இதா இருக்குது. நான் இவனை எடுத்தது தப்பு சொல்லல. பட் எங்கேயாவது சாய் சுதர்சனோட டேலண்ட நீ ஃபிட் இன் பண்ணலாமே. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவர் ஐபிஎல் ஆடி அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணணும்? கன்சிஸ்டன்டா இருந்தாரு, அப்படியுமே நீ எடுக்க மாட்டேங்கிற. இப்ப நீ சொன்னது ரொம்ப வாஸ்தவமான பேச்சு. எப்படின்னா ஐபிஎல் எதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் கேள்வி கேட்ட தெரியுமா? அதுதான் இப்போ நம்ம வந்து மத்த எல்லாத்துலயும் பேசுறோம். ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா நீ ஓடியில் எடுக்கிறீங்க, டெஸ்ட்ல எடுக்கிறீங்கன்னு. ஐபிஎல் எதுக்கு விளையாடுறாங்க? T20 இன்டர்நேஷனல்ஸ்லாம் வரணும் அப்படின்றதுக்காக தான். அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸ் வந்து தூக்கி ரிசர்வ்ல போடுறது, டீம்ல இல்லாம பண்ணிட்டு அதுல பெர்ஃபார்ம் பண்ணாத ஆட்களை வந்து மெயின் டீம்ல உள்ளார வச்சிருக்காங்க. 3 முக்கியமான பிளேயர்ஸ் உள்ளார இருக்காங்க. அஷித் ராணா, சிவம் துபே அண்ட் ரிங்கு சிங். ஃபார்ம்ல இல்லாத 3 பிளேயர் வந்து உள்ளார இருக்காங்க. அண்ட் ஃபார்ம்ல இருக்கிற ஸ்ரேயஸ் ஐயர், சிராஜ், சஷாங்க் சிங், சாய் சுதர்ஷன், ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ரிசர்வ்ல இருக்காங்க. இல்ல டீம்லயே இல்லாம போறாங்க. சோ இது வந்து இந்த யாஸ்டிக் இருக்குல்ல, சுப்மன் கிலுக்கு நம்ம இருக்கிற யாஸ்டிக் அந்த மீதி இப்போ நம்ம சொன்ன அந்த 3 தேவையில்லாத இன்க்ளூஷன்ஸ்ல அந்த பிளேயருக்கு யாஸ்டிக் மீதி பிளேயருக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. என்ன ரீசனுக்காக உள்ள எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து அஜித் அகர்கர் ஒரு கேவலமான ஒரு காரணம் சொன்னாரு. எனக்கு அது பாக்குறது எரிச்சலா இருந்துச்சு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு டீம்ல எங்க இடம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. எனக்கு என்ன சொல்றது ஒன்னும் புரியல. இருக்கிற ஒருத்தனை தூக்குனா அழகா ஆட வைக்கலாம். அந்த ஒருத்தன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, இது வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதுல வந்து கேஎல் ராகுல் மிஸ், அவர் பெருசா T20 அந்த ஒரு இதுல இல்ல. நாங்க 2 பேருமே ஆசைப்பட்டோம். ஓகே கேஎல் ராகுல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டோம். இவன் வந்து மெயின் லெவல்ல இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து பேக்கப் விக்கெட் கீப்பரா இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். ராகுல் நான் எதிர்பார்த்தேன் உள்ள இருக்கும்ட்டு. பட் எனக்கு உள் மனசுல தெரியும் அவனை எப்படி நீங்க கண்டென்ஷன்ல வச்சிருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இஸ் a குட் இன்க்ளூஷன் இஃப் he had the chance அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்களுக்கு இருக்கிற வந்து ஆதங்கங்களா வந்து இருக்குது, எங்களுக்கு இருக்கிற கேள்விகளா வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த 15 வந்து ஓகே 15 வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மாத்தலாம் முடியாது. இந்த 15ல இருந்து பெஸ்ட் 11 வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் 2 பேர்ல இருந்து ஆரம்பிச்சாலும் நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஓப்பனிங் சொல்லுங்க. நான் வந்து என்னோட ஓப்பனிங் பேர் அஸ் யூஷுவல் லைக் இந்த ஃபுல் இன்டர்நேஷனல் சீரிஸ் இது வரைக்கும் அவங்க ஆடின வரைக்கும் அவங்க போனது வந்து அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், விச் வாஸ் அ குட் காம்போ. 2 பேரும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஒன்னு அபிஷேக் சர்மா அடிப்பாப்புல சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிடுவாரு, இல்ல சஞ்சு சாம்சன் அடிப்பாப்புல அபிஷேக் சர்மா அவுட் ஆயிடுவாரு. சில டைம் 2 பேருமே ஒரு 50-50 இல்ல 50-40 40-50 அப்படின்ற மாதிரி அடிச்சு அவுட் ஆயிருக்காங்க. பட் நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா தான் அவங்க போவாங்க. ஒன்னு இது அப்படியே என்னோட ஓப்பனிங் அப்படியே நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா சஞ்சு சாம்சனுக்கு வந்து இடம் இல்லை. இவங்க எடுத்திருக்க ஸ்குவாட் பார்த்து கண்டிப்பா பிரின்ஸ் தான் வந்து ஆடுவார் ஓப்பனிங்ல. சுப்மன் கில் அண்ட் அபிஷேக் சர்மா தான் வந்து உள்ள இதுவா இருப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி சஞ்சு சாம்சனுக்கு பேக்கப் விக்கெட் கீப்பரா வந்து ஜிதா சர்மா இருக்காரு. அவர் நம்பர் 6 நம்பர் 5 அப்படி அது நம்ம அடுத்து வருவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஓப்பனிங் வந்து கண்டிப்பா சுப்மன் கில் அண்ட் இவர் தான் இருப்பார், அபிஷேக் சர்மா தான் இருப்பாரு. அடுத்து வாங்க நம்பர் 3 நம்பர் 4. நம்பர் 3 வந்து எனக்கு வந்து சுப்மன் கில். நம்பர் 4 வந்து சூரியகுமார் யாதவ். அப்போ உங்க பிளேஸ்ல உங்களுடைய ஸ்குவாட்ல திலக் வர்மாக்கு சான்ஸ் இல்லையா? இல்லங்க நான் இன்னும் சொல்லியே முடிக்கலங்க. என் பிளேஸ்ல சிவம் துபேக்கு தான் சான்ஸ் இல்ல. எங்களுக்கு சிவம் துபேக்கு தான் சான்ஸ் இல்ல எனக்குல. நம்பர் 3 நம்பர் 4 எனக்கு வந்து ஸ்கை அண்ட் திலக் வர்மா. எனக்கு நம்பர் 3 நம்பர் 4 ஸ்கை அண்ட் திலக் வர்மா உங்களுக்கு. ஏன்னா எனக்கு வந்து அதான்
சுமன் கில்ஸ் கை தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. அடுத்ததா வர்றது வந்துதான் எனக்கு வந்து திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங். இது ஏன் நான் வந்து திலக் வர்மா வந்து நம்பர் 5ல வைக்காம நம்பர் 4 வச்சிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா இதே தப்பு தான் வந்து ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸும் பண்ணாங்க. நம்பர் 5ல இறக்கி விட்டாங்க, ஆமா. நம்பர் 6ல இறக்கி விட்டாங்க. எப்போ அவர் நம்பர் 3 இல்ல மேக்ஸிமம் நம்பர் 4ல ஆடுறாரோ அப்பதான் நிறைய நம்பர் ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா அவர் வந்த உடனே டமால் டிமில் அடிக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. இப்போ எப்படி சுரேஷ் ரெய்னாவோ அதே மாதிரி தான் வந்து திலக் வர்மாவும் கன்சாலிடேட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 பால்ஸ் அப்படியே கன்சாலிடேட் பண்ணி விக்கெட்டை விடாம பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய எலகன்ஸ் மூலமா அப்படியே ரன்ஸை வந்து அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாரு. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 160 ஸ்ட்ரைக் ரேட் 170 ஸ்ட்ரைக் ரேட் கிட்ட வந்துருவாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவருக்கு he needs to play more balls. அவர் வந்து ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி பிளேயர் கிடையாது. he is not like ஒரு பொலார்ட் மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது அவர். ஸோ அப்படி இருக்கப்போ அதனால அவர் நம்பர் 3 நம்பர் 4 வரணும்னு நான் இது பண்ணேன். 5th நம்பர் போட்டோம் அப்படின்னா he will struggle. அதுதான் வந்து அது தெரிஞ்சுதான் நான் அதை சொல்றேன். ஏன்னா அவருக்கு சான்ஸ் கொடுத்தோம், அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவர் தூக்கிட்டு வேற எவனாவது உள்ள இழுப்பானுங்க. இதுதான் அவனுங்க பிளான். இல்ல நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட இப்படிதான் போவான்னு எனக்கு தோணுது. சரி நீ 5th வந்து நான் திலக் வர்மா உள்ள ஆடுவார்னு நான் சொல்றேன். சிவம் துபே உள்ள ஆட மாட்டாரு. திலக் வர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் இது என்னோடது. எனக்கு வந்து ஜிதேஷ் சர்மா ஆட மாட்டாரு. எனக்கு வந்து நம்பர் ஜிதேஷ் சர்மா எனக்கு ஆட மாட்டாரு. எனக்கு ஜிதேஷ் சர்மா எனக்கு தெரியும். இல்ல 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 ஐயோ எங்கடா அது 11 சித்துச்சுன்னு. நம்பர் 5ல வந்து ஜிதேஷ் சர்மா இல்லன்னா நம்பர் 5ல கூட நம்பர் 7 கூட இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது. நம்பர் 5 எய்தர் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா அண்ட் ஜிதேஷ் சர்மா, இந்த 3 பேரும் எனக்கு ஆடுவாங்க நம்பர் 5, 6 and 7. சோ இதுல பார்த்தா எப்படின்னா 7 பேர் இப்போதைக்கு வந்தாச்சு. இப்போ வந்து 4 ஸ்பாட் இருக்குது. 4 ஸ்பாட்ல அந்த 8ஆம் நம்பர் ஸ்பாட் தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டவுட்டுக்குரிய ஒரு ஸ்பாட்டா இருக்குது எனக்கு. அதனால சொல்றேன். எனக்கு இதுக்கப்புறம் எப்படி இருக்கிறோம்னா, யார் சொன்ன கடைசியா? ரிங்கு சிங். ரிங்கு சிங் வரைக்கும் சொல்றேன்னா அடுத்து அக்ஷர் பட்டேல், அதுக்கு அடுத்து வருண் சக்கரவர்த்தி, அதுக்கடுத்து ஹர்ஷ்தீப் சிங், அதுக்கடுத்து பும்ரா. எனக்கு அதேதான் வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் எல்லாமே சேம் தான். அதுல பெருசா எனக்கு எந்த டீம்லயுமே மாற்றம் இருக்காது. குல்தீப் யாதவ் இப்போதைக்கு கொஞ்சம் நறுக்கா இருக்குது. ஏன்னா பேட்டிங் டெப்த் உங்களுக்கு 8 டவுன் வரைக்கும் உங்களுக்கு டெப்த் வந்துருது. 8 இல்ல 7 டவுன் வரைக்கும் உங்களுக்கு டெப்த் வந்தது. அதாவது 8 பேட்ஸ்மேன் இருக்காங்க சாலிடா. 8 பேட்ஸ்மேன். அத யார் யார் பவுலரா, வெறும் பவுலரா இருக்கிறது ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, பும்ரா. இந்த 3 பேர் தான் வெறும் பவுலரா இருக்கிறது. மத்தபடி பேட்டிங் ஆல்ரவுண்டராவும் இருக்கிறாங்க, பவுலர் ஆல்ரவுண்டராவும் இருக்கிறாங்க. இப்ப அக்ஷர் பட்டேல் பவுலிங் ஆல்ரவுண்டர், ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஆல்ரவுண்டர். 5 பவுலர். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா சிவம் துபே பிளேஸ்ல எதர் ஐ மீன் அந்த 8வது பிளேஸ்ல எதர் சிவம் துபே அப்படின்னா ரிங்கு சிங், இவங்க ரெண்டு தான் வந்து சான்ஸ். வேற யாருமே வந்து பெருசா ஆட முடியாது. தே வில் நாட் பிளே. கண்டிப்பா வந்து குல்தீப் யாதவ் பிளே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க போற தியரியை படி பார்த்தா அப்படின்னா நம்பர் 8 வரைக்கும் கண்டிப்பா பேட்டிங் ஆடியே ஆகணுன்ற மாதிரி தான் போறாங்க. இந்த இடத்துல தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாஷிங்டன் சுந்தரை நான் மிஸ் பண்றேன். வாஷிங்டன் சுந்தர் இருந்தாருன்னா அப்படியே அழகா தூக்கி 8ஆம் நம்பர் பொசிஷன்ல வச்சுட்டு 6 பவுலரு 8 பேட்ஸ்மேன்ன்ற மாதிரி ஆயிருக்கும் ஈஸியா. சோ அதை வந்து ரொம்ப 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 காஸ்ட்லியான மிஸ் தான் தோணுது. அன்லெஸ் அண்ட் அன்டில் எனக்கு வந்து 8ஆம் நம்பர் பிளேஸ்ல எனக்கு இது ஒரு டவுட்டா இருக்கு. இது எப்படின்னா பேட்டிங் ஆர்டரே எனக்கு வந்து அப்படியே கம்ப்ளீட்டா மாறுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்பர் 5ல வந்து அக்ஷர், நம்பர் 6ல வந்து ஹர்திக், நம்பர் 7ல வந்து ரிங்கு வரணும். ஏன்னா சிவம் துபே வந்து நம்பர் 4, 5ல வந்து தான் ஆடுவார். அவருக்கு நம்பர் 8ல அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அப்படி இருக்கிறப்போ நம்பர் 7ல வந்து ரிங்கு, அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா வரணும். சோ ரொம்ப லாஸ்ட்ல இவங்க 2 பேரும் வரணும். அது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். அது மட்டும் தான். ஜிதேஷ்க்கு உடனே சான்ஸ் தருவாங்களான்னு தெரியல. மேபி அவங்க லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம யுஏஇ கூட ஆடுறோம், அடுத்து பாகிஸ்தான், அதுக்கு அடுத்து கடைசியா யார் கூட ஆடுறோம், ஒமான் கூட நினைக்கிறேன். இதுல வேணா ஓகே, ஒமானு யுஏஇ கூட வேணா சான்ஸ் தந்து பாப்பாங்க. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஓப்பனிங். 1 டவுன் சுமன் கில், 2 டவுன் சூரியகுமார் யாதவ், 3 டவுன் திலக் வர்மா, 4 டவுன் ஹர்திக் பாண்டியா, 5 டவுன் அக்ஷர் பட்டேல், 6 டவுன் ரிங்கு சிங், அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங். இதான் 11. எனக்கு அந்த பிளேஸ் உனக்கு சிவம் துபே ஐ மீன் ரிங்கு சிங் எனக்கும் இருக்காரு. எனக்கு என்னன்னா சிவம் துபேவை எங்கேயாவது இவங்க வந்து கொஞ்சம் சொருகி அவங்கள்ட்ட இருந்து ஒரு 2 ஓவர் வாங்குவாங்களான்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா இல்ல, ஆனா கடைசியா ஆடின அவரை ரிங்கு சிங்கை கம்பேர் பண்றப்போ கடைசியா அவர் ஆடின இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து
சிவம் துபே தான் 80 ரன் அடிச்சிருக்காரு, 2 மேட்ச் சான்ஸ் எடுத்திருக்காங்க, 80 ரன் அடிச்சிருக்காரு. சோ அவங்க மேபி எனக்கு என்னன்னா மேபி ஒரு 2 ஓவர் இந்த டீம்ல எனக்கு ஃபிட் ஆகாத ஒரே சிவம் துபே. ஆமா ஆமா, அது ரொம்ப வாஸ்தவமானது. எனக்கு அதனால தான் எனக்கு அது ஃபிட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபோர் டவுனுக்கு மேல அவர் 15 பெருசா ஆட மாட்டாரு. ஃபோர் டவுன் ஆடுற வரைக்கும் உங்களுக்கு ஆள் இருக்குது கரெக்ட்டா. ஆமா, பவுலிங்கும் பெருசா போடுறதுக்கு இப்போதைக்கு தேவை இருக்காது அவருக்கு. ஏன்னா கன் மாதிரி 4 பவுலர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்ட்ராவா ஒரு பவுலர் வேணாலும் நம்ம வேற யாராவது இன்னொரு ஆல்ரவுண்டர் போட்டு வச்சுக்கலாம். அபிஷேக் ஏன்னா சர்மா ஃபோர் டவுன் அந்த மாதிரி ஆடுற மாதிரி அபிஷேக் சர்மா திலக் போடுவாங்க, சூரியகுமார் அதே போடுவாங்க சார். ஆனா போட மாட்டாரு. அபிஷேக் சர்மா தான் ஃபர்ஸ்ட் ஒமான் கூடயும் ஒமான் கூடயும் யுஏஇ கூடயும் போடுவாரு சார், பாருங்க. சோ அதனால எனக்கு வந்து நம்பர் 8 பொசிஷன்ல எனக்கு ரிங்கு சிங் தான். அது வந்து பேட்டிங் ஆர்டர் மேபி மாறலாம். ரிங்கு சிங் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஜிதேஷ் கொஞ்சம் பின்னாடி வரலாம். எனக்கு வந்து ஆனா இதுதான் என்னோட ஸ்குவாட். சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, ஸ்கை, திலக் வர்மா, ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங் அண்ட் பும்ரா. இதுதான் வந்து என்னுடைய ஸ்குவாடா இருக்கும். எனக்கு உனக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, உனக்கு வந்து சுப்மன் கில் உள்ள இருக்காரு, சஞ்சு சாம்சன், உனக்கு வந்து சஞ்சு சாம்சன் உள்ள இருக்காரு, எனக்கு சுப்மன் கில் உள்ள இருக்காரு. அதனால வந்து பேட்டிங் உள்ள இருக்காரு. உனக்கு என்ன மாதிரி இருக்குது? அப்போ யாரு வந்து இல்ல? ஜிதேஷ் சர்மா இல்ல, ஜிதேஷ் சர்மா இல்ல, எனக்கு நிதேஷ் இல்ல. சோ அதனால உனக்கு பேட்டிங் ஆர்டர் அப்படியே மாறுது, எனக்கு கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் வந்து மாறுது. சோ இதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் பேட்டிங் வந்து 8 வரைக்கும் இருக்குது. எனக்கும் இருக்கு, எனக்கு 8 வரைக்கும் இருக்கு. சோ பவுலிங் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரவுண்டரா இவங்க வந்து அபிஷேக் சர்மா யூஸ் பண்ணுவாங்க. இந்த 5 பவுலர் இல்லாம ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வருண், பும்ரா அண்ட் அர்ஷதீப் வந்து யாராவது ஒருத்தர் சொதப்புறாங்க அப்படின்னா திலக்குமா கிட்ட இருந்தும் அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர், ஆளுக்கு ஒரு ஓவர் போட்டு மேட்ச் பண்ணிப்பாங்க. இதுதான் எங்களோட பிளானா இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் இல்லாதது அந்த பேலன்ஸே பயங்கரமா மாத்தி விடுது. ஏன் அதை பண்ணாங்கன்னு தெரியல, எந்த ஐடியாவில் போனாங்கன்னு தெரியல. சோ இதுதான் வந்து எங்களுடைய 11 மெயின் 11ஆ இருக்கும். இன்னொருத்தர் முக்கியமா மறந்துட்டோம், அஷித் ராணாவை மறந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 11ல போறோம், அது திரும்ப அவங்க வந்து தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சின்ற மாதிரி எப்படியாவது அஷித் ராணா உள்ள கூட்டு வந்துட்டு பும்ரா வந்து ஓமன் கூட ஆட மாட்டாருப்பா, அதுக்கு பதிலா அஷித் ராணா இவருக்கு பதில் இவர் அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டுவதால கண்டிப்பா கூட்டு வரலாம். பும்ராக்கு நாங்க வந்து ரெஸ்ட் கொடுக்குறோம், ஒர்க்லோட மேனேஜ் பண்றோம்ட்டு கண்டிப்பா அஷித் ராணா உள்ள கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சோ பாப்போம். எனக்கு தெரிஞ்சு எப்படி ஏஷியா கப் நம்ம ஜெயிச்சிருவோம்ப்பா. ஏன்னா இது வந்து ரொம்ப பாகிஸ்தானும் இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் ஆனா வேற யாரு சண்டை போறதுக்கு வேற யாரு சொல்லு பாப்போம். Underdogs Afghanistan have a high probability to win the Asia Cup. ஆப்கானிஸ்தான் நல்ல டீம் தான். நம்ம சொதப்பனாங்க. இது வந்து நல்ல டீம் தான். காம்பினேஷன் அங்க அடி வாங்குதே தவிர இது வந்து நல்ல டீம் தான். ஆப்கானிஸ்தான நல்ல டீம் தான், யாரும் இல்லன்னு சொல்லல. பட் ஆப்கானிஸ்தான் ஒரு மாதிரி வெறியா ஆடிட்டு இருக்காங்க ரீசன்ட் டேஸ்ல, நீங்களும் பாத்திருக்கீங்க. அதனால அவனுங்க சும்மா குறைச்சி அடை போடாம நம்ம ஆடணும். இன்னொன்னு பெரிய அடி வந்து பாகிஸ்தான் டீம்ல வந்து பாபரும் இல்ல, ரிஸ்வானும் இல்ல. அது அவங்களுக்கு நல்லது, அது அடி கிடையாது, அது அவங்களுக்கு நல்லது. எப்படி சொல்லிட்டீங்க? T20 அவங்க பெருசா ஒண்ணு இது கிடையாது. ஓடிஐல சொல்றியா ஓகே, டெஸ்ட்ல சொல்றியா ஓகே. நம்மள ஒரு மேட்ச் T20 வேர்ல்டு கப்ல அதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் நம்மளுக்கு எதிரா ஞாபகம் இருக்கா? 10 விக்கெட் ஜெயிப்பாங்க, 10 விக்கெட் ஜெயிச்சா அவனுங்களை போய் எப்படி சொல்றீங்க பாத்தீங்களா? ஒரு இது அந்த ஒரு இது காமிச்சிட்டு போயிட்டானுங்க உடனே. இது வந்து T20 ஞாபகம் வருது. இப்போ இது வந்து பார்த்தா அப்படின்னா ஏஷியா கப் போட்டு கிடையாது, இன்னும் ஒரு 6-7 மாசத்துல T20 வேர்ல்டு கப் வரப்போகுது. அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனா இருக்கும் போது சோ இப்படி அதுதான் கண்ணா இருக்கும். ஆமா, இப்படி ஒரு ஸ்குவாட்ல போறாங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து ஃபில்டர் அவுட் ஆவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 பிளேயர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆவாங்க. சோ எந்த அளவுக்கு சீக்கிரமா அந்த ஒரு 11 இதுதான் எங்க 11ன்ற அளவுக்கு ஒரு பிளேயர் ஓகே, ஒரு பிளேயர் அங்கங்க ஓகே, 2 பிளேயர் கூட ஓகே, பட் ஆல்மோஸ்ட் ஒரு கோர் வந்து செட் பண்ணிடணும். ஒரு 10 பிளேயர் வந்து இவங்க தான் கன்ஃபார்மா ஆடுவாங்கன்ற மாதிரி செட் பண்ணிடணும். அதுக்கு ஒரு முக்கியமான டோர்னமெண்டா இது வந்து இருக்க போகுது. சோ இதுலயே வந்து இந்த 15லயே இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது, இத்தனை பிளேயரை இன்க்ளூட் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கப்போ இன்னும் T20 வேர்ல்டு கப்ல என்னென்ன குழப்பம் பண்ண போறாங்கன்றதுதான் இன்னும் ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்குது, மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. சோ என்னோட 11 அண்ட் ரதீஷோட 11 2 பேர் வந்து சொல்லிட்டோம். சோ உங்களுடைய 11s என்ன, இதுல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமான்றது வந்து நீங்க சொல்லுங்க. இன்னும் வேற எந்த பிளேயர்ஸ் வந்து T20 நம்ம IPL கடைசியா நடந்துச்சு, சோ அதுல இருந்து இந்த பிளேயர் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரினா யார் நீங்க சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை மீட் பண்றோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.